ஆய்வுக்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் சூரா ஆல இம்ரானுடைய 199 200வது வசனங்கள். நிச்சயமாக வேதமுடையோர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வையும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நம்பிக்கை கொள்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள். இத்தகையோருக்கு கூலி அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கணக்கெடுப்பதில் விரைவானவன். அன்பார்ந்த சகோதரர்களே, கடந்த வாரம் நம்ம அந்த சொர்க்கத்தை பற்றியும் நிராகரிப்பாளர்கள் உல்லாசமாக இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருப்பது முஸ்லீம்களுடைய ஈமானை பலவீனப்படுத்த வேண்டாம் என்ற இறைவனுடைய கட்டளையை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா யாரை பற்றி சொல்லி காட்டுகிறான் என்றால், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை பற்றி சொல்லி காட்டுறான். வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்லாம் யாருன்னு நமக்கு தெரியும். தற்போதைய கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா யூத நஸ்ரானிகள். இங்கே அல்லாஹ் தஆலா ரெண்டு குறிப்பிட்ட மனிதர்களை பற்றி சொல்லி காட்டுறான். எப்படி அல்லாஹ்வுடைய அந்த கலாமை நீங்கள் எடுத்து பார்த்தால் எங்கெல்லாம் சூனத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானோ அங்கெல்லாம் நரகத்தை பற்றி சொல்லுவான். இரவை பற்றி சொல்லும்போது பகலை பற்றி சொல்லுவான். நரகத்தினுடைய வெப்பத்தை பற்றி சொல்லும்போது அந்த பயந்து போயிருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக சூனத்தினுடைய சுகந்தத்தையும் சொல்லி காட்டுவான். அதே போல இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இரண்டு கூட்டத்தாரை பற்றி சொல்லி காட்டுகிறான். அந்த இரண்டு கூட்டத்தார்கள் யார் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய தௌஹீதை, அல்லாஹ்வுடைய வல்லமையை நிலைநிறுத்துவதற்காக யார் போராடுகிறார்களோ அவர்கள் ஒரு குழு. இன்னொரு குழு அல்லாஹ்வுடைய சத்தியத்தை, அல்லாஹ்வுடைய தௌஹீதை, அல்லாஹ்வுடைய வல்லமையை மறுக்கக்கூடிய ஒரு குழு. இந்த இரண்டு குழுக்கும் இடையான போராட்டம் தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ரொம்ப நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, இந்த இரண்டு பேருடைய தன்மைகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது எல்லா காலகட்டங்களிலும் இந்த இரண்டு கூட்டத்தாரும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாத்திரமல்ல, அதற்கு முன்னாலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்துல யார் இருந்தா? ஃபிரௌன் இருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த நேரத்தில் நம்ரூத் இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்தில் அபூ ஜஹல்கள் இருந்தான். இன்னைக்கும் இஸ்லாத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாத்தை அழிப்பதையே மூலதனமாக கொண்டும் என்ன இருக்கு, பல்வேறு கூட்டங்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த ரெண்டு கூட்டத்தினுடைய தன்மைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுல முதலாவதாக அல்லாஹ் தஆலா அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஒரே இறைவன் தன்னுடைய வல்லமையை மறுக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லி காட்டுறான். அந்த வல்லமையை மறுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டா, அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர், குறிப்பாக கிறிஸ்துவர்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த கிறிஸ்துவர்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்கள் யார் என்றால், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த வசனம் இந்த காலகட்டத்தில் யாருக்கு பொருந்தனா, முழுக்க 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 முஸ்லீம்களுக்கு மாத்திரம் தான் பொருந்தும். ஏன்னா இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நம்புவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்ப மாட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப மாட்டாங்க. கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நம்புவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப மாட்டாங்க. முஸ்லீம்கள் மாத்திரம்தான் எல்லா நபிமாரும் நம்புகிறார்கள். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள, ஒன்றும் தெரியாமல் இருக்கக்குள்ள கிறிஸ்துவர்கள் ரசூலுல்லாவை கிண்டல் அடிச்சாங்கன்னா நாமளும் பதிலுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவோம், கிண்டல் அடிப்போம். ஜீசஸ் மட்டும் என்ன அப்படியே, ஏன்னா விவரம் தெரியாத பருவம், அப்போ மார்க்கெல்லாம் என்ன தெரியாது. ஆனால் மார்க்கம் தெரிந்த பிறகு என்ன பண்ண கிண்டல் அடிக்க மாட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யாராவது கிண்டல் அடித்தால் அவர்களுக்கு கோபம் வருகிறதோ இல்லையா, நமக்கு கவலை இல்லை, நமக்கு கோபம் வர வேண்டும். இறை தூதர்களுக்கு மத்தியில் வேற்றுமை பாராட்டக்கூடியவன் முஸ்லீம் அல்ல. அப்ப முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பிக் அண்ட் சூஸ் டைப் கிடையாது. நான் இந்த தூதரை ஏற்றுப்பேன், இந்த தூதரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எப்படி இன்றைக்கு முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பிரித்திருக்கிறார்கள் அல்லவா, சிலரை பொறுத்த வரைக்கும் நான் தொழுகைக்கு மட்டும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தொழுச்சினார்களோ அவ்வாறு தொழுவோம், தொழுகையில மாத்திரம், சமூக பிரச்சனைகளை ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையில்லை. சிலரை பொறுத்த வரைக்கும் சமூக பிரச்சனைகள்ல நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக எடுத்துக்கொள்வேன், அரசியல் பிரச்சனைகள்ல வேணாம். சிலரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரசூலுல்லாஹ் தலைவராக எடுத்துப்பேன், பொருளாதார பிரச்சனைகளை வேணாம் என்று என்ற பிக் அண்ட் சூஸ் டைப் மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட எல்லா நபிமார்களையும் ஒத்துக்கொள்ளக்கூடியவன் தான் ஒரு உண்மையான முஸ்லீம்.
இங்கே அல்லாஹ் தஆலா வந்து கிறிஸ்தவர்களுடைய, அதாவது என்ன சொல்றது, அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த அந்த அடிப்படை இருக்கிறது அல்லவா, அந்த அடிப்படையை இங்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் கொடுக்குறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை குர்ஆனில் சொல்வதின் ஊடாக நமக்கு கிறிஸ்துவர்களுடைய எந்த தவறில் இருக்கிறாங்க என்பதை புரிய வைக்கிறான். ஏன்னா ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில், பித்னாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி இஸ்லாத்தை அறிந்து கொள்வது முக்கியமோ, உமர் சொன்னாங்க இல்லையா, ஜாஹிலியத்தை எவன் அறிந்து கொள்ளவில்லையோ அவன் இஸ்லாத்தை அழித்து விடுவான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்களே, அதே போல இஸ்லாத்தை அறிந்து கொள்வது போல ஜாஹிலியத்தை அறிந்து கொள்வதும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நாம் அவங்க ட்ராப்ல போயிடுவோம். நீங்க நிறைய இடங்களில் பார்க்குறோம், கிறிஸ்துவர்கள் ஈமான்ல பலவீனமான முஸ்லீம்களை என்ன குர்ஆன்ல சில வசனங்களை திரித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி வரக்கூடிய சில வசனங்களுக்கு அவர்கள் வேற விதமான தர்க்க ரீதியான ஒரு இதை விளக்கத்தை கொடுத்து சில இடங்கள்ல முஸ்லீம்களே என்னவாயிடுறாங்க, கிறிஸ்துவர்களாக மாறக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இன்னும் சில இடங்கள்ல பொருளாதார காரணங்களை கொண்டு கிறிஸ்துவர்களாக மதமாற்றம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தினுடைய ஆபாத் வந்தவர்களாக என்ன சிறிய அகதிகளை நாங்கள் தான் காப்பாற்றுறோம்னு உலகத்துக்கு பரிசுத்த வேடம் போட்டு பின்னால் மதமாற்றம் என்பது ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது என்பதை நம்மளே நிறைய பேருக்கு என்ன தெரியல. நம்மளே சொல்ல பாருங்க, நம்ம நாடுகள்லாம் வேஸ்ட்டுங்க, அவங்க சூப்பராக பண்ணுறாங்க, அதுக்காக நம்ம நாடு சரிகானல, இது வேஸ்ட்டுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் அதே சமயத்தில் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் வந்து ஏன் இங்க குறிப்பா கிறிஸ்துவர்களை ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றான்னா, இந்த உலகத்திலேயே ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மதத்துடைய கோட்பாடுகளிலிருந்து விலகிய மக்கள் அதிகமாக எங்க இருக்காங்கன்னா கிறிஸ்துவ தான் இருக்கிறாங்க, வேற எங்கேயுமே கிடையாது. யூத மதத்தை பொறுத்த வரைக்கும் சில அடிப்படைகளில் மாறி இருந்தால் கூட மற்ற சடங்குகள்லாம் ரொம்ப தெளிவா இருப்பான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான். என்னைக்கும் சனிக்கிழமை எந்த வேலையும் செய்யாமல் சனிக்கிழமையை முழுவதுமாக இறைவனுக்காக, அதாவது வேற காரியங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய கிறிஸ்துவரை யூதர்களை காட்ட முடியும். ஆனால் பைபிளில் உண்மையான பைபிளில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கிற ஒரு கிறிஸ்துவனை நம்மளால காட்ட முடியாது. அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இலுமினாட்டிகள் கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி பற்றி கவலைப்படுறதே இல்லை. கிறிஸ்டியானிட்டி ஆல்ரெடி ஓவர் டு கிறிஸ்துவம் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கிறிஸ்துவமாகவே இன்னைக்கு இல்லை. பவுலால் ஹைஜாக் செய்யப்பட்ட கிறிஸ்துவத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய அந்த கிறிஸ்துவத்தினுடைய இன்றைய கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் இருக்கிறது. எப்படி மூன்றில் ஒருவர், அதாவது பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ற அடிப்படையில் அது அல்லாஹ் இங்க உடைக்கிறான். அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதன் மூலமாக கிறிஸ்துவர்கள் தவறான பாதையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கள் சொல்வதன் காரணமா அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க வந்து உண்மையை விட்டு என்ன பண்றாங்க, வெகு தூரத்தில் போய்விட்டார்கள். ஏன் அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க? எல்லாரும் செய்யறாங்களான்னா இல்ல, கிறிஸ்துவர்களும் சில நல்லவர்கள் இருப்பார்கள், எல்லா காலகட்டங்கள்லையும் எல்லா சமூகத்திலும் சில நல்லவர்கள் இருப்பார்கள். நம்ம அதிகமா இந்த அழைப்பு பணியில ஒரு கேள்விகள் வரும். சில கிறிஸ்துவர்கள் இருப்பார்கள், அவங்க அல்லாஹ்வை போய் வணங்கி இருக்க மாட்டாங்க, ஆனா ஷிர்க் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய நிலை மறுமையில் என்ன அது நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் நேரடியாக தெரியும். ஒருவேளை அவங்க எந்த ஷிர்க்கை வைக்கல அப்படின்னா அல்லாஹ் நாடினா என்ன பண்ணலாம், அவங்கள சொர்க்கத்துக்கு கூப்பிடலாம். அதையே நம்ம உறுதியாக நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க மறைவா என்ன செஞ்சாங்களோ நமக்கு தெரியாது. ஸோ அல்லாஹ்வுடைய கையில தான் அது இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இது சொல்லப்படுவது மாதிரி இல்லை. அதாவது உங்களுக்கு இறக்கப்பட்ட விதத்தையும் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அல்லாஹ்வுக்கு பயந்துள்ளாக நம்பிக்கை கொள்கிறார்கள். இன்னைக்கு உண்மையிலே பைபிளை படித்து ஃபாலோ பண்ணக்கூடிய கிறிஸ்துவர்கள்ட்ட நாம் போய் பர்சனலாக பேசி பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்லாம் சொல்வதை உண்மை என்று ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்ம இது சொல்றது ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா நம்மள யார்கிட்டையுமே அப்படி இல்லை, கான்டாக்ட்ஸ் இல்லை நம்மள்கிட்ட. நாம் என்ன நினைக்கிறோம், தாவா அப்படின்னா ஊரில் அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும், ஊரில் ஒரு ஜமாத் இருப்பாங்க, ஜமாத் ரமதானுக்கு இங்கே வருவாங்க, ரமதானுக்கு நம்முடைய பங்களிப்பை கொடுத்துட்டா நம்ம தாவாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் குறைந்தது ஒரு 4 நபர்களாவது நம்ம இடத்துல தொடர்புல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா அவனுக்கு எப்படியோ சத்தியத்தை சொல்லணுங்கிற அடிப்படையில். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு இந்து இல்லை வேற ஒரு கடவுள் மறுப்பாளர்
இல்லை ஒரு கிறிஸ்துவரோடு பழகிய அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்குமானால் கிறிஸ்துவர்கள் உண்மையின் பக்கம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்க வரமாட்டாங்க. காரணம் என்ன? யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, யூதன் ஏன் இந்த இஸ்லாத்துக்கு வரலன்னா இந்த மார்க்கத்தின் மீது கொண்ட பொறாமையினால் அவன் வரவில்லை. ஏன்னா அவனுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நபி என்பது தெரியும். தான் ஏற்றுக்கொண்ட குலத்தில் அவர் பிறக்கவில்லை, தான் இழிவாக கருதக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்தார் என்ற பொறாமையின் காரணத்தினால் யூதன் வரவில்லை. கிறிஸ்துவன் அப்படி இல்லை, இது உண்மை என்று தெரியும். இங்க வந்தா எல்லாத்தையும் விடணும், மதுவை விடணும், பொம்பளைங்களோட பழகிறத விடணும், சூதாட்டத்தை விடணும், உலகத்துடைய சுகபோகங்களை விடணும். அதையெல்லாம் விட்டு வர அளவு கூடியவங்க என்ன இல்லை, ஈமானிய பலம் இல்லை. அதுதான் முக்கியம். அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால்தான் கிறிஸ்துவத்தை விட யூதம் என்னைக்குமே பயங்கரமானது. காரணம், சரி தவறு என்பதை விட அவன் ஒரு கொள்கைக்காக வாழ்றான். குறைஞ்சபட்சம் அந்த கொள்கை சாத்தானிய கொள்கை என்பது வேற. ஆனால் கிறிஸ்துவர்கள் கொள்கைக்காக வாழலை, பெரும்பாலார் துனியாவுக்காக வாழ்றான். நாளைக்கே அவனுக்கு கிறிஸ்துவத்தில் இருந்தால் என்னென்னலாம் அவன் லீகல் நினச்சிட்டு இருக்கிறானோ அதெல்லாம் நவுதுபில்லா இஸ்லாத்துக்கு வந்தால் கிடைக்கும்னா எல்லாம் வந்துடுவான். ஸோ அவனுக்கு அவங்க பிரச்சனை இஸ்லாம் கிறிஸ்துவம் என்பது அல்ல, எதில் வந்தால் துனியாவையும் அனுபவித்து கொண்டு நாம் இருக்க முடியுங்கிறதுல அந்த தடுமாற்றத்தின் காரணமாகத்தான் அவங்க வரல. ஏன் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்கன்னா, பவுலால் ஹைஜாக் செய்யப்பட்ட கிறிஸ்துவம் அவங்களுக்கு ஒரு தப்பான சிந்தனையை மனசில் விதைச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள் பாவங்களை கழுவுவதற்காக தான் தேவன் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த கர்த்தரை நீங்கள் விசுவாசிச்சா போதும், உங்களோட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். நீங்கள் இன்னைக்கு ஒரு கிறிஸ்டியன்கிட்ட பேசுங்க, பிரதர் நீங்கள் ஜீசஸ் கிறிஸ்து ஏற்றுக்கணும்னுவான். ஏன்டான்னு கேட்டால், உன்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் தன்னை காவு கொடுத்துருக்குறாரு. அப்போ அவரை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா எப்படி நீ சொர்க்கத்துக்கு போக முடியும்? நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன், நான் யாருக்கும் சிறுக்கு வைக்கல, அதெல்லாம் கிடையாது. நீ கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவ ஏற்றுக்கணும். நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டு இருக்கிறையா, நாங்கள் சொல்கிற மாதிரி ஏற்றுக்கணும். ஸோ அவங்களுடைய அந்த மைண்ட் இப்படி விதைச்சிட்டதுனால நாம் என்ன செஞ்சாலும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, ஜீசஸ் கிறிஸ்து காப்பாற்றிடுவார், அந்த அவர் கொடுத்த உயிர்படி நம்மளை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறான். ஆனால் உண்மையான வேதத்தையுடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் அல்லாஹ்வையும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் அதே போல அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அல்லாஹ்வுக்கு பயந்துள்ளதாக நம்பிக்கை கொள்கிறார்கள். ஏன் அப்படி அவங்க நம்பிக்கை கொள்றாங்கன்னா, அந்த மக்களுக்கு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்றுக்கொண்ட நபி இல்லை நாம ஏற்றுக்கொண்ட இறுதி நபி இருவருடைய சொல்லும் வெவ்வேறான விஷயம் அல்ல. எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு சொன்ன செய்தி ஒரே செய்தி தான். அந்த அந்த இறைவனை வழிபடக்கூடிய சடங்குகளில் வேணால் என்ன இருக்கலாம், சில கொஞ்சம் கூடுதல் குறைவுகள் இருக்கலாம். உதாரணத்துக்கு நோன்பு எடுத்துங்க, நோன்பு எல்லா காலகட்டத்திலும் கடமையாக இருந்திருக்கு. நீங்கள் இப்பயும் இந்த பிற மதங்களில் கூட பார்த்தீங்கன்னா நோன்பு இருக்கும், மேபி சம் டைலூட்டட் ஃபார்மில் இருக்கும், நீர்த்து போன வடிவத்தில் இருக்கும். சில என்ன சொல்லுவாங்க, நீ நோன்பு ஆனால் தண்ணி மட்டும் குடிக்கலாம், நீராக எதை வேணால் குடிச்சிக்கலாம், சாலிடாக குடிக்கக்கூடாதுன்னுவான். சம்திங் ஏதோ ஒரு கான்செப்ட் இருந்திருக்காங்க, இருந்து அது மனிதர்கள் எது கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பிக்கக்குள்ள ரொம்ப வீரியமாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு 5 பேர் 10 பேருக்கு கொள்ள அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும் எல்லாம் போகுது. அது எப்போனா நமக்கு எதுவும் இல்லாத போது, நமக்கு கையில் ஒரு மீடியா வந்துருச்சு, நமக்கு ஒரு பவர் வந்துருச்சு, நம்ம சொன்னால் ஒரு 100 பேர் கேட்குறாங்கன்னா சைத்தம் இங்கேருந்து வந்துடுறான்ல, அப்புறம் அது 2வது 4வது 8வது. அதே மாதிரி இவர்கள் என்ன அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அவர்கள் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள். அற்ப விலைக்கு விற்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குர்ஆன் போய் 100 ரூபாய்க்கு விற்கிறது அப்படி அந்த அர்த்தம் இல்லை. இதுதான் வேதம் என்று தெரிந்தும் இதுதான் சத்தியம் என்று தெரிந்தும் அதற்கு பகரமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா துனியா விலைக்கு வாங்கிட்டாங்க. நம்ம முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன சொல்றான், முஸ்லீம்களுக்கு வேற ஒரு பகரத்தை சொல்றான். நம்ம தப்புல பார்க்குறோம், உங்களுக்கு அதாவது வேதனையிலிருந்து காப்பாற்றவல்ல ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, அது நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஈமான் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய உயிர்களை கொண்டும் பொருள்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பு செய்யுங்கள், இதுதான் உங்களுக்கு சிறப்பான வியாபாரங்கிறான். ஸோ நம்ம வியாபாரம் அப்படி, கிறிஸ்தவர்களுடைய வியாபாரம் துனியாவுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஈமானை விற்றுக்கொண்ட வியாபாரம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் இருக்க மாட்டார்கள்.
அப்படி இல்லாமல் யார் உண்மையிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் என்ன, அவர்களுடைய கூலி இறைவனிடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன, கணக்கெடுப்பதில் விரைவானவன். அதாவது ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இன்றைய உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, தற்கொலை செய்யக்கூடிய விகிதாச்சாரம் ஒப்பீட்டளவில் முஸ்லீம்களிடத்தில் தான் குறைவாக இருக்கிறது. மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு சொல்றோமே, இன்னைக்கு உலகத்தில் என்னென்ன நோய்கள்லாம் சொல்றோமோ எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் ஸ்ட்ரெஸ் தான். அந்த மன உளைச்சல் உண்மையான ஈமான் கொண்டு கம்மியாக தான் இருக்கும், இல்லை அறவே இருக்காது. ஏன்னா மன உளைச்சல்ங்கிறது எப்போ வரும்னா சாதாரண ஆண்களோட பெண்களுக்கு அதிகமாக வரும். காரணம் என்னன்னா, இப்போ நம்மளை இப்போ வரோம், ஹாஜாபை வர்றாங்க, ஏதோ ஒரு கோவம் ரெண்டு பேருக்கும், ஒரு வார்த்தையை ஏதோ சத்தமாக போட்டு போயிடுறாரு, அந்த ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு ஞாபகம் இருக்காது, அப்புறம் மறந்துடுவோம். அதை லேடிஸ் அப்படி இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்ச ஒய்ஃபை பார்த்தாலும் ஞாபகம் வச்சுப்பாங்க. அன்னைக்கு இருந்தாலும் அப்படி சொன்னா இல்லை, அதாவது இந்த டேப் ரிகார்டரில் ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டீங்க 90 மினிட்ஸ்க்கு, புதுசாக பேசணும்னா என்ன பண்ணணும், அதை எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணால் தான் புதுசாக ஏற்ற முடியும். இவங்க எல்லாத்தையும் போட்டு மைண்டில் வச்சு 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 அது தேவையில்லாத மன உளைச்சலை கொண்டாடுது. ஒரு உண்மையான முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளையை படிக்க வைக்க நான் என்ன பண்ணுறது, 20 வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ வாழாமையே இருந்துருவான், வாழாமே செத்து போடுவான். கடைசி வரைக்கும் அந்த சிந்தனையிலே இருந்து இருந்து எக்ஸிஸ்டிங் இப்போ வாழ்றதில்ல, அதாங்க நிஜம். நாளைக்கு இருப்போமா இல்லையா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம் சேர்த்து வைப்பதால் நமக்கான சொத்தையும் செல்வமே கிடையாது, நம்ம சந்ததிக்காக சேர்த்து வைக்கிறோம். நமக்கான செல்வம் என்பது நாம் உண்டு கழிப்பது, உடுத்தி கிழிப்பது, மறுமைக்கு சேர்த்து வைப்பது, இதுதான். ஆனால் உண்மையான ஈமான் கொண்டவன்ட்ட இது ஸ்ட்ரெஸ் இருக்காது. காரணம் எதிரான தான் என்னப்பா, அல்லாஹ் விதிக்கிறதாமா நடக்கும், முடிச்சு அவ்வளோதான். இன்னைக்கு கம்பெனி டெர்மினேட் பண்ணிட்டாங்க, கல்வி அது அல்லாவுடைய தகுதியில் இருந்து முடிச்சு. முயற்சி செய்வது என்பது வேற, அதுக்கும் அதையே நினைச்சு மனத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இது இப்படி யார் இருக்க மாட்டாங்க, முஸ்லீம்கள் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், நாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் ஆர்ப்பரித்து வந்தாலும் நிச்சயமாக மறுமையில் அவங்களுக்கு கடுமையான பிடி இருக்கிறது என்பதை உணரக்கூடியவனாக இருப்பதால் மோடியோ ஏரில் ஷீரோனோ வெற்றி பெறுவது வருத்தத்தை அளிக்கலாமே தவிர அது அவனுக்கு என்ன மாலா துயரெல்லாம் அழிச்சிடாது. இது நிலையானது அல்ல என்பதை தெளிவாக உணரக்கூடியவனாக இருப்பான் ஒரு முஸ்லீம். சரியா? ஸோ அப்போ அல்லாஹ் தஆலா கணக்கெடுப்பு விரைவானவனாக இருக்கிறான் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்பிக்கையாளர்களே பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒன்ன வேணாங்க, இந்த ஒரு வசனம் இருக்கிறதல்ல, இந்த ஒரு வசனத்தை முஸ்லீம்கள் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே 90% ப்ராப்ளம் சால்வ்டு. அதில் முதல் விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே. அதாவது குரானில் கிட்டத்தட்ட 90லிருந்து 99 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களே என்று முஸ்லீம்களை வெளித்து சில கட்டளைகள் இடுவான். பல இடங்கள்ல ஆதத்தினுடைய மக்களே, ஒட்டுமொத்தமாக வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே அப்படின்லாம் சொல்லுவான். இப்போ ஒரு 100 பேர் போகிறாங்க, தம்பி இங்கே வான்னு சொல்கிறதுக்கும் அப்துல் சலாம் இங்கே வான்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அவர் ஸ்பெசிஃபிக்காக இஸ் மென்ஷனிங் அப்துல் சலாம். அதே போல் அல்லாஹ் தஆலா இத்தனை வசனங்களில் ஒரு குறிப்பிட்ட 95, 99 இடங்களில் மூமீன்களே என்று நம்மை தனியாக விழித்து சொல்லுகிறான் என்றால் அது எல்லாமே கட்டளைங்கிறது புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, மேண்டேட்டரி, யூ ஹாவ் டு டூ தட். அது கட்டாயமான கடமை. அது பொறுமையோடு இருப்பதும் கட்டாயமான கடமை. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பொறுமையோடு இருங்கள். அப்போ பொறுமனை என்னன்னு விளங்கிக்கணும். நம்ம எல்லாத்தையும் விளங்கிக்கிறோம், விளங்கக்கூடாத வகையில் விளங்கிக்கிறோம், அதான் பிரச்சனை. இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய பொறுமை, உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்றான் குரான்ல, சூரா யாசீன்ல சொல்லி காட்டுறான், இது உயிருள்ள மக்களுக்காக எச்சரிக்கை செய்வதற்காக இறக்கப்பட்ட வேதம். யாசீனை என்னமா போயிடுச்சு, இன்னைக்கு மௌத்தானா ஓதக்கூடிய ஒரு அத்தியாயமா போயிடுச்சா இல்லையா? ஸோ இதுதான் சொன்ன உல்டாவை நம்ம விளங்கி வச்சுக்கிறோம். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இந்த சபுர்ன்னு நல்லா சொல்லக்கூடியது என்னன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போகும்போது அந்த பாதை என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு எளிமையான பாதை அல்ல, ரொம்ப ஒரு லேசான பாதை அல்ல. அடிக்கடி சொல்றது மாதிரி இஸ்லாம் எளிய மார்க்கம்லாம் கிடையாது, இஸ்லாம் கடினமான மார்க்கம்.
ஏன்னா கடினத்துக்கு ஏற்றவாறு தான் உங்களுக்கு மறுமையில் என்ன இருக்கு, உங்களுக்கு தரஜா இருக்கிறது. துனியாவிலே இல்லையா, ரிஸ்க் எவ்வளோ அதிகமோ ரிஸ்க் அவ்வளோ அதிகம். ரிஸ்க் இல்லைன்னா ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். துனியாவுக்கே அதுதாங்கிறதுக்குள்ள மறுமை அல்லாஹ்வுடைய வெகுமதி, நிலையான சுவனம், நீரருவியில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனம். அங்கே எந்த கவலையும் கிடையாது. மனிதர்கள் சதா சாந்தமான வார்த்தைகளை பேசுவார்கள், எந்த ஆசாபாசமும் இல்லை. அப்போ இப்படி ஒரு ட்ரீம் வேர்ல்டு கிடைக்கணும்னா அதற்கான பெருமானமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதுக்கான கஷ்டப்படுதலும் அதிகமாகத்தான் இருக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் அதிகமாக சோதிக்கிறான். உங்களுடைய எந்த அளவு அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு என்ன உங்களுடைய சோதனையை என்ன பண்ற அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்திக்கிறான். அப்போ சபுரு நீங்க அல்லாஹ் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் போகும்போது, அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்கும் போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களை யார் பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறார்களோ அதுதான் பொறுமை. அது இல்லாம சிரியால கொல்லப்படுறாங்க, நமக்கு என்னப்பா இன்னல்லாம சாபின் நல்லா பொறுமையாளரோடு நிற்கிறான். இல்லை ஏமன்ல கொல்லப்பட்டு இருக்காங்க, அல்லாஹ் பொறுமையாளர் இருக்கிறான் அப்படின்ட்டு அங்கெல்லாம் பொறுமையா இருந்துட்டு, பாய் எனக்கு வேலை கிடைக்க வேண்டியது கிடைக்கல பாய், நான் அல்லாஹ் எவனுக்கே வேலை கிடைக்குது, எனக்கு வேலை அல்லாஹ் கொடுக்க மாட்டானே, இது எல்லாம் பொறுமை. இதுக்கு அப்படியே ரிவர்ஸா இருக்கணும். அங்க ஆர்ப்பரிக்க வேண்டும். தனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பொறுமை என்பதற்கு குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்கள் ரெண்டு வித்தியாசமான ஒரு விளக்கங்களை தராங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று உங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது, அதாவது டைனா எப்படி சொல்றது, டைனா பைண்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்களா, கட்டிக்கொள்வது, ஒன்றோடு நம்ம இருக்க கட்டிக்கொள்வது. கட்டிக்கொள்வது அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வதில் நம் முனைப்பாக இருப்பது. நம்ம அது நமக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, அதை எப்படியாவது செஞ்சே ஆகணும்னு. இப்போ பிரச்சனை இல்லை. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடிலாம் சுபு எஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தாலும் எஞ்சிருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு அது பிடித்தமானது. இதான் பொறுமை. இதுவும் பொறுமை. ஏன்னா அந்த தூக்கம் நல்லா சொருவோம், நம்ம லேட்டாக தான் தூங்குவோம், அதையெல்லாம் மீறி அந்த சுபுவில் எஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு ஒரு அசாத்தியமான பொறுமை வேணும். இதான் வீரனுக்குரிய அழகு. அப்போ அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, இது ஒரு விதமான பொறுமை. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை செய்வதிலிருந்து நம்மை தவிர்த்துக் கொள்வது, இதுவும் பொறுமை. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வது எப்படி பொறுமையோ, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை செய்வதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது. இப்போ அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப மனசை தூண்டுற மாதிரியே இருக்கும். ஃபேஸ்புக் எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்போம். சம்பந்தம் இல்லாமல் எவனோ ஒரு தேவையில்லாத ஒரு மெசேஜை போட்டிருப்பான். சம்பந்தம் இல்லாதன்னு தெரியும், இருந்தாலும் பார்ப்போமே. நம்ம ஒன்றும் டீப்பாக போய் பார்க்க போகிறதில்ல, என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போமே. பார்த்துட்டு அவனை பிளாக் பண்ணுவேன். அங்கே என்ன சைத்தான் லேசாக அப்படியே என்டர் ஆகும். அப்படியே கொஞ்ச நாளில் பார்க்கலன்னா பிரச்சனை ஆகிடும். சுபு தொழுவைக்கு ரெகுலராக போயிட்டா பிரச்சனை இல்லை. போயிட்டே இருக்குள்ள ஒரு நாள் எந்திரிக்க முடியல, மனசு லேசா குறுகு இருக்கும். அதே கண்டினியூ ஆகிடுச்சுன்னா ஏஞ்சிட்டா குறுகு இருக்கும். என்னடா தெரியாமல் ஏஞ்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ அப்போ அந்த மாதிரி நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களை செய்வதில் முனைப்பாக இருப்பதை போல, அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்வதில் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ரோட்டில் நடந்து போவோம், பெண்கள் வருவாங்க, ஒரு பார்வை பார்க்கலாம்ல, 2வது பருவத்தில் சைத்தானுடைய பார்வை அப்படின்னு போகாம அப்படியே தன்னை என்ன பண்றது, அதிலிருந்து விலக்கிக் கொள்வது. இதெல்லாம் எப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும். ஒரு டாக்டர் கசப்பான மாத்திரை தரார், அது சாப்பிட்டா கசக்குன்னு தெரியும், அது மென்று தான் சாப்பிடணுங்கிறார். மென்று சாப்பிட்டா தான் நீ உயிர் வாழ முடியும்ட்டார். அப்போ என்ன பண்ணுவீங்க, வேற ஆப்ஷன்லாம் பார்க்க மாட்டீங்க, தண்ணி போட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க உயிர் போயிடையா பிரச்சனை ஆயிடும், என்ன பண்ற, எப்படியாவது நம்ம அந்த மாத்திரையை முழுங்குவதை போல அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத காரியங்களை தவிர்த்து கொள்வது கஷ்டம் தாங்க, ஈஸியெல்லாம் கிடையாது. எனக்கு அது மனசுக்கு ஈஸியெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்கள நான் மலக்கு வயசுல தான் சேர்க்கணும். என்ன, மனிதர்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அல்லாஹ்வுக்காக அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்லா கேட்குறேன், ஒரு மனுஷன் ஒரு தப்பு செய்கிறான், அது தப்புன்னு தெரிஞ்சு அதை செய்வதற்கு இன்பம் இருந்தும் அது அல்லாஹ்வுக்காக விடுறான் பாருங்க, அதில் தான் அல்லாஹ் தஆலா அவன் மீது என்ன திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இந்த சபுர் எப்படி இருக்கணும்னா,
வெறும் சபரா இருப்பதில்ல, சபரின் எல்லைக்கு வரைக்கும் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு கபரை கடந்து செல்லும் போது, அந்த ஒரு ஜனாசாவை கடந்து செல்லும் போது, அந்த ஜனாசாவின் பக்கத்தில் அவங்களோட தாயார் வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பொறுமையை கை கொள்வீராக. அப்போ அந்த பெண்மணி வந்து அழுகுறாங்கன்னா ஒரு மாதிரி அரற்றி புரற்றி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க ரசூலான்றது தெரியாமல் உங்களுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் தெரிந்த பிறகு ரசூலோட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொறுமை என்பது என்னவென்றால் கஷ்டத்தினுடைய ஆரம்பத்தில் கை கொள்கிறாயே அதுதான் பொறுமைங்கிறாங்க. கத்தி தீர்த்து அழுது ஓஞ்சி முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகிடுவோம், பொறுமையாகிடுவோம். அது இல்லை. பொறுமை என்பது அந்த அந்த கஷ்டத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாம் வந்து பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் சிந்தித்து பார்க்கணும். அதாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், இதற்கெல்லாம் மத்தியில் அதெல்லாம் நம்ம கொதிக்க வைக்கும், அதெல்லாம் கொந்தளிக்க வைக்கும். நாம் கொந்தளித்து ஒரு காரியத்தை செய்யும்போது அதனால் ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகள் எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு முஸ்லீம் உம்மா எப்படி இருக்குன்னா ஒரு ரியாக்டிவ் கம்யூனிட்டியாக இருக்கிறது. ஒரு அடிபட்டா திருப்பி அடிப்போம், ஒரு பிரச்சனைனா ஒரு கலவரம் நடந்தால் அங்கே போய் நிவாரண பணிகள் பண்ணுவோம், ஒரு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு ரிட்டாலியேஷன், இப்படியே தான் போயிட்டு இருக்கு. நமக்குன்னு ஒரு அஜெண்டா இல்லை, நாம் இதை செய்யணும். நம்முடைய நிகழ்ச்சியினால எதிரிகள் வடிவமைக்க கூடாது, நாம் அவர்களுக்கும் சேர்த்து நிகழ்ச்சியை வடிவமைக்க வேண்டிய சமூகம் என்பதை நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். எதிரிகள் என்ன செஞ்சாலும் அவன் அந்த மாதிரி செய்யறான்ல, அப்ப என் சமூகத்துக்கு நான் இதே மாதிரி செய்வேன். அவன் அந்த மாதிரி போராடுறானா, அவன் அந்த மாதிரி பேரணி நடத்துறானா, அவன் இந்த மாதிரி குலுங்க வைக்கிறானா, நானும் அதே மாதிரி குலுங்க வைப்பேன், நானும் அதே மாதிரி போராட்டம் பண்ணுவேன். நாம் தான் அவர்களுக்கும் சேர்த்து இந்த உலகத்துல வழிநடத்துவதற்கு அல்லாஹ்வால் தோற்றுவிக்கப்பட்ட சமூகம் என்பதை அடிக்கடி மறந்து தலித்துகளைப் போல, வன்னியர்களைப் போல, கவுண்டர்களைப் போல, நாயக்கர்களைப் போல நான் என் சமூகத்துக்கு அவங்கள போல என் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் என்ற மட்டில் நம்ம என்ன பண்றோம், திருப்தி அடைந்து விடுகிறோம். ஆனா இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், பொறுமையோடு இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குர்ஆனுடைய உபசரிகள் என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் அனைவரும் என்ன ஒரு உம்மத் என்பது என்ன ஒரு உடம்புக்கு ஒப்பானது. அப்ப ஒருவர் இன்னொருவருக்கு பலமாக இருக்க வேண்டும், ஒருவர் இன்னொருவருக்கு அரணாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை என்ன நடக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய இயக்கங்கள் குறித்த எந்த விழிப்புணர்வும் இல்லாத காலகட்டத்தில் 1970s 1980s பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மஹல்லாக்களில், முஸ்லீம் ஜமாத்துகளில் காவல்துறை வருவதற்கு யோசித்தது. உள்ள நுழைவதற்கு பயப்படுவாங்க. அதாவது ஒரு பெட்டி கிரைம் பண்ணிருந்தா கூட முறையாக அந்த ஜமாத்துடைய தலைவர்கிட்ட வந்து கேட்டு தான் உள்ள வருவாங்க. ஜமாத்துகளுடைய பொறுப்பில் இருந்தவர்கள் சரியில்லை என்பது வேற விஷயம். அதுக்கு தீர்வு என்ன, ஜமாத்தை புனரமைப்பது தானே தவிர மஹல்லா ஜமாத்துகளை வலுப்படுத்துவது தான் அதுக்கான தீர்வாக இருந்திருக்குமே தவிர இன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதை நாங்கள் தீர்மைக்க போறோம்னு போய் இன்னைக்கு என்ன ஆச்சு, உள்ள வந்து இந்த கட்சிக்காரனா அவன் கூட்டு போய் காட்டுறான், வாங்க அந்த வீட்டில் இருக்கான், உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், போய் பிடிங்க. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு உள்ளக்க சமீபத்தில் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சரியில் இருக்கக்கூடிய 5 சோழர்கள் அடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். வெளியிலேருந்து யாரும் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை, 20 நாள் அனுமதி இல்லை. செத்தானா சாவுலையா உயிரோடு இருக்கிறான் ஒன்றும் தெரியாது. அவனுடைய நிலைமை என்ன, அவன் மிருகத்தனமாக அடிக்கப்படுகிறான். எந்த குற்றமும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. முஸ்லீம் சிறைவாசிகளுக்கு சட்ட உதவி செய்தான் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு நடக்குது. ஆனால் அதை கேட்பதற்கு முஸ்லீம் உம்மத்தில் யாருக்கும் துணிவு இல்லை, யாருக்கும் திராணி இல்லை. அதை விட மிக முக்கியமான பிரச்சனையாக இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குன்னா, நாம் ஒரு கட்சியை உடைச்சிக்கிட்டு, ஒரு ஆள் இன்னொரு மேல குற்றம் சுமத்திக்கிட்டு, ஒரு ஆள் இன்னொரு ஆளுடைய கணக்கு கேட்டுக்கிட்டு, இதை விட முக்கியமானது இல்லையான 4 பேர்களுடைய 40 பேர்களுடைய நிலைமை. அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு முஸ்லீமுடைய ரத்தம் என்பது காபத்துல்லாஹ்வை விட புனிதமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், அதை விட புனிதமானது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம், ஒரு முஸ்லீமுடைய ரத்தம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமுக்கு யார் கொடுமை செய்கிறார்களோ அதுக்கு பகரமாக இந்த உலகத்தையே அழிப்பது கூட அவனுக்கு என்ன ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நம்பிக்கை அவனுடைய தரஜா இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நாம் அடுத்தவர்களை வழிநடத்துவதற்கு பதிலாக நாமளே குஃப்ரிய வெளிச்சத்தில் நம்முடைய இலக்கை தேடிட்டு இருக்கோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்ன மாதிரி நாம் என்ன
அதாவது புதையலின் மேல் உட்கார்ந்து கொண்டு சில்லறைக்கு பிச்சை கேட்கக்கூடிய பிச்சைக்கார நிலைமையில இருக்கிறோம். உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய ஹைரோ உம்மத்து, உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய மேனுவலை கையில வச்சுக்கிட்டு எங்களுக்கு வெளிச்சத்தை தாங்க, எங்களுக்கு விடியலை தாங்க, எங்களுக்கு தீர்வை தாங்க அப்படின்ட்டு யார் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம்? அவர்களின் பின்னால் போய்கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுகிறான் ரிபத். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்றது சொல்லி காட்டுறாங்க, யார் ஒருவர் ஓரிரவு இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தினுடைய அந்த இதை பாதுகாப்பதற்காக விழித்திருக்கிறார்களோ அது மிகப்பெரிய பொறுமை என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இந்த இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது யார் ஒருவர் ஒரு நாள் முழுவதும் நோன்பு இருப்பதை விட, ஒரு மாதம் முழுவதும் தொழுவதை விட ஓரிரவு யார் பாதுகாப்பதற்காக விழித்திருக்கிறார்களோ அந்த செயல் மிக பெருமானம் உள்ளது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, 2 கண்களை அல்லாஹ், அதாவது நரக நெருப்பு தீண்டுவதில்லை. ஒன்று அல்லாஹ் பாதையில் விழித்திருந்த கண்கள், இரண்டாவது அல்லாஹ்வுக்காக அழுத கண்கள் என்று சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய பூமியை பாதுகாப்பதற்காக யார் ஸ்டெடியா கார்டா சொல்லுவாங்கல்ல, வேன்கார்ட், ஒரு முன்னணியில ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறாங்களோ அவங்களுக்கான கூலி நிச்சயமாக அதிகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல தான் எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்க. ஆனா சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தரஜாவுல வித்தியாசம் தருவானா இல்லையா? ஒரு முறை நான் அடிக்கடி சொன்ன விஷயம் தான், கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்ப்பதற்கு அபூ சுஃபியான் வராரு. அபூ சுஃபியான் வரக்குள்ள அவரை கொஞ்சம் காத்திருக்க சொல்கிறார்கள். அபூ சுஃபியான் கொஞ்சம் முனைக்கிட்டே காத்துட்டு இருக்காரு, என்ன பெரிய கோத்திர தலைவன் என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் பிலால் ரலியல்லாஹு தஆலா வராங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்தார் செய்தியை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா ஏஞ்சி தானே வெளியே வந்துடுறாங்க. எங்க செய்யதுனா பிலாலையும் கூட்டு போறாங்க. இவருக்கு கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு, நான் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவரு நேத்து வந்த பிலால இப்ப வந்த பிலால உடனே கூட்டு போயிட்டாரு. அப்போ அவருக்கு சொல்லப்பட்டது, இஸ்லாம் உங்களுக்கும் பிலாலுக்கும் ஒரே சமயத்தில் தான் சொல்லப்பட்டது. அவர் முந்தி ஏற்றுக்கொண்டார் அல்லவா, வறுமையில் இதே தானே நடக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தியாகம் என்பது முக்கியம் என்றாலும் கூட, தியாகத்துல எப்ப தேவைப்படுகிறதோ அந்த கட்டத்தில் முன்னணியில் நிக்கிறவங்களுக்கு தரஜாக்கள் நிச்சயமாக அதிகம். உலகமே இஸ்லாமிய மயமாயிடுச்சு, இன்ஷால்லா ஆகும். நாளைக்கு ஒரு கலீஃபாவின் கீழ் இந்த பூமி வந்த பிறகு நானும் ராணுவத்தில் வரேன், நானும் இஸ்லாத்தை பாதுகாக்கிறேன், எல்லாம் தான் வருவான். எப்ப இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு நீங்க வந்தால் நீங்கள் தாக்கப்படுவீர்களோ, நீங்கள் கொல்லப்படுவீர்களோ, உங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுமோ, அந்த சமயத்தில் வரணுங்க. அதுக்குத்தான் வெயிட்டேஜ் அதிகம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இமாம் உங்களுக்கு கேடயமாவார் என்று சொன்னாங்க. அப்ப என்ன, இன்னைக்கு நமக்கு இமாம் இல்லை, இன்னைக்கு ஒரு கிலாஃபா இல்லைன்றதுனால என்னுடைய கடமை இல்லைன்னு இல்லை. அது கிலாஃபா இருந்தால் எப்படி அந்த கிலாஃபாவை பாதுகாப்பதற்கு போராடுவது முஸ்லிம்கள் மீது கடமையோ, இல்லாத போது அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது நம் மீது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இம்மையிலும் ஒருமையிலும் வெற்றியடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது எப்போ உங்களுக்கு அந்த பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை வரும்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் உங்கள் எல்லா மனிதர்கள்ட்டும் என்ன சில பலவீனங்கள் இருக்கு, பலவீனங்கள் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. சிலருக்கு பெண்கள் விஷயத்தில் வீக்கா இருப்பாங்க, சிலர் ஆசாபாசங்களில் வீக்கா இருப்பாங்க, சிலர் சாப்பாட்டில் வீக்கா இருப்பாங்க, சிலர் இபாதத்துகள் குறித்த நேரத்தில் ஏஞ்சி போவதில் ஒரு 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 அசட்டையாக இருப்பார்கள். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு, எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்காக எப்போ உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும்னா தக்குவா இருந்தால் மாத்திரம் மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ தக்குவா இருந்தால் தான் இந்த சபுர் இருக்கும். தக்குவா இல்லைன்னா என்ன இருக்காது, சபுர் இருக்காது. உங்களோட சபுர் இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தக்குவா சரியாக இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே என்ன ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு. இது கம்மியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். எப்படி நீங்கள் தீமைகளை பார்க்குறீங்க, இப்போ எனக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு மனிதர் மீது பொறாமை வருகிறது, உடனே என்ன பண்ணுவேன், பொறாமை வந்துருச்சுன்னா அவரை பற்றி தப்பாக ஏதாவது அவதூறு சொல்லணும்னு ஆசை வரும். அடுத்துக்கு என்ன பார்ப்பேன், அவரை பற்றி உளவு பார்ப்பேன், ஏன்னா துருவி துருவி ஆராயும் அவருடைய விஷயத்தெல்லாம். அப்புறம் அவரை பற்றி வெளி மக்கள்கிட்ட சொல்லி அவரை அசிங்கப்படுத்துவேன். நான் எனக்கு பெருமை வந்துடும், எத்தனை கெட்ட பழக்கம் வந்துருச்சு, ஒன்றில் ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே வந்துடும்.
அதே மாதிரி நன்மையான விஷயங்கள் வரணும் அப்படின்னா பொறுமை, தக்குவா, தௌபா எல்லாமே ஒன்னோடு இன்டர்லிங்க் பண்ணுது. அப்போ நீங்கள் நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்கணும்னா பொறுமையோடு இருக்க வேண்டும். ரெண்டாவது, அல்லாஹ்வுக்காக அந்த இன்னல்களை சகித்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய தன்மை நமக்கு இருந்தால் நடக்கும். அப்போ அடிப்படையாக நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அதற்கு மெயின் வேற ஒன்றும் இல்லை, நம்ம எதை செய்தாலும் யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் படைச்ச ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு அச்சத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டோம்னா இது எல்லாமே நான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துருச்சுன்னா துனியாவிலும் நாம் தான் வெற்றி பெற்ற சமூகம், வறுமையிலும் நாம் தான் வெற்றி பெற்ற சமூகம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று கூறியவன்.